இந்த மாதிரி பேட் கண்டிஷனில் இந்த டெரஸை நம்ம இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இது நம்ம மீனம்பாக்கம் சைட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த டெரஸில் நம்ம 3mm ஏபிபி மெம்பரின் லேயிங் பண்ணி அதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அடிச்சிருக்கோம். இந்த டெரஸில் ஏபிபி மெம்பரின் ஷீட் போடுறதுக்கான காரணம் இருக்குது. கோட்டிங் அடிக்காமல் ஏன் இந்த ஷீட்டை போட்டிங்கன்னு. டெரஸில் லே பண்ணியிருக்கிற டெராகோட்டா டைல், அதாவது கிளே டைலுடைய பெரும்பாலான பகுதி வேகாத கல் போட்டதுனால பவுடர் மாதிரி ஃபார்மேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கோட்டிங் அடித்தாலும் ஈஸியாக ஃபீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த டெரஸ் ஸ்டார் ஷீட் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். டெரஸை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். கிரீஸ், ஆயில், பெயிண்ட், தூசி, கலவை, மண், பூஞ்சான் காளான் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் மேலே வந்து ப்ரைம் கோட் அப்ளை பண்ணுறோம். வாட்டர் பேஸ் பிட்மன் கோட்டிங் அப்ளை பண்ணுறோம். ப்ரைமர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 3mm பிட்மன் ஷீட்டை அலைன்மெண்ட்டுக்காக கட் பண்ணி கேஸ் டார்ச்சில் ஹீட் பண்ணி இந்த டெரஸில் லேயிங் பண்ணுறோம். இதனால் நல்லா பாண்டிங் கிடைக்கும். நல்லா ஹீட் பண்ணி நம்ம பபுள் இல்லாமல் நல்லா பாண்ட் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். ஃப்ளோர் லெவலில் லேயிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆன்சிங் ஏரியா, அதாவது கைப்பிடிச்ச வரும் ரூஃப் அண்ட் ஜாயிண்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இம்பார்ட்டண்ட்டாக ஒட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே தான் லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். கம்ப்ளீட்டாக டெரஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த தார் ஷீட்டை வந்து ஒட்டிட்டதுக்கு அப்புறம் எட்ஜஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணி சீல் பண்ணுறோம். தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ளே போகாத அளவுக்கு எல்லா எட்ஜஸ் அண்ட் லேப்பிங் ஏரியா எல்லாத்தையுமே சீல் பண்ணுறோம். இந்த சீல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் அப்ளை பண்ணி தரும். இந்த அலுமினியம் கோட்டிங் எதுக்காக அடிக்கிறோம்னா அல்ட்ரா வயலட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதனால் ஏபிபி மெம்பர் வந்து வெயிலில் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரொடக்டிவ் கோட்டிங் அப்ளை பண்ணி முடிச்சதும் இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் மிஸ்டர் பவுல் சசிதரன் சார். உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோ முழுசாக பார்த்த வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வீடியோ பற்றினா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.